தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு விவேகானந்தனோட அடைஞ்சிருக்கோம். வணக்கம் விவேகானந்தன். வணக்கம். விஜய் அவருடைய கட்சி கொடியை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கட்சி பேர் வெளியிட்ட அன்னைக்கு அவர் வெளியே வரல, வீட்டுக்குள்ளே தான் இருந்தார். கதவெல்லாம் மூடி ரசிகர்கள்லாம் வெளியே போய் நின்று ஆர்ப்பரிச்சுருந்தாங்க. இப்போ கொடியை வெளியிடும் போது அவர் வெளியே வந்திருக்காரு. கொடிக்கான அர்த்தங்கள் இது வரைக்கும் எதுவுமே சொல்லப்படலை. அதில் 2 வண்ணங்கள் பிரதானமாக இருக்குது. ஒன்று மஞ்சளும் சிகப்பும் இருக்குது. அது இல்லாமல் யானை இருக்குது. தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வாகைப்பூ வெற்றியினுடைய அடையாளமாக இருக்குது. இந்த கொடியை ஏன் இந்த காலகட்டத்தில் அவர் வெளியிடணும்? அதில் ஒரு பாடல்கள் வேறு வெளியிட்டிருக்காரு. அந்த பாடலில் என்ன இருக்குது? இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அவர் 2026 எலெக்ஷனில் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத கட்சி ஆரம்பிக்கும் போதே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் உறுதியாக இருக்காங்க. 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறதுல டிக்ளேர் பண்ணிட்டு உறுதியாக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ மாநாடு, அவங்க கட்சிக்கான மாநாடு வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத விஜய் அந்த அவருடைய பேச்சிலேயே சொல்லியிருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்களுடைய உறுதிமொழிகள். அது சில விஷயங்கள் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வச்சு அவங்களோட கட்சியை அவங்க இயக்கிறதா சொல்கிறாரு. அப்புறம் மதச்சார்பின்மை, இதெல்லாம் இன்றைக்கி தேவைப்பட வேண்டிய விஷயங்கள். பொதுவாக இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். இவரை மாதிரியே ஒரு நடிகர், அவர் உச்சபட்ச நடிகர். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட அவர் கொள்கை என்னன்னு கேட்டப்போ, கொள்கையா எனக்கு தலையே சுத்திடுச்சு அப்படின்னாரு. குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், மதச்சார்பின்மை, முக்கியமாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த உறுதியை நாங்கள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி சுதந்திர போர் தியாகியும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச அடிப்படை இதோட வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இது போதுமானதாக இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவர் அடிப்படையில் அவருக்கான பேஸுங்கிறது அவர் நடிகராக இருக்கார். அவருடைய பாப்புலாரிட்டி இது மட்டும்தான் அவர் இப்போ அரசியலுக்குள்ளே வர்றதுக்கான பேஸாக இருக்குது. இதை தாண்டி அவர் பொது விஷயங்கள், அதில் அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அரசியலுக்கான அடிப்படை தகுதி, யார் ஒன்றும் அரசியலுக்கு வரலாம், நடிகர்னால் வரக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய ஆள்னா வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் அரசியல் வர்றதுக்கான அடிப்படை தகுதிங்கிறது, நீங்கள் அரசியல் பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கு, பொதுமக்களுடைய தேவைகளுக்கு அடிப்படையில் நீங்கள் என்ன தீர்வை சொல்லியிருக்கீங்க, என்ன அவங்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்கீங்க, அதில் என்ன ரோல் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கான குறைந்தபட்ச தகுதின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, அதை பற்றி அந்த கட்சி சார்ந்தவங்க நிர்வாகிகள்கிட்ட சில பேர்த்தெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தேர்தல் நின்று வெற்றி பெற்று மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, என்ன கேரண்டி இருக்குது நீங்கள் செய்வீங்கன்னு? இல்லை, ஏற்கனவே நாங்கள் 2 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் விஜயினுடைய மக்கள் இயக்கமாக இருக்கும்போது மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான என்ஜிஓக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க அந்த என்ஜிஓடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே முதலமைச்சராகிடலாமா? அப்போ நீங்கள் இந்த கட்சி என்ஜிஓன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். என்ஜிஓ ஃபார்மெட்டில் தான் அவங்க இயங்குறாங்க. அப்போ அரசியல் கட்சி அப்படிங்கிறது வெறுமனே இந்த மாணவர்களை கூப்பிட்டு பரிசு பொருள்கள் கொடுக்கறது, இல்லை மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி பேசுறது, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வேலைங்கிறது ஒரு கட்சி தலைவரோட வேலை கிடையாது. அப்போ நீங்கள் அடிப்படையில் மாணவர்களுடைய சிக்கல், மக்களுடைய சிக்கலில் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் முதல்ல ரொம்ப முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் ஏராளமான பிரச்சனைகள் இங்கே வந்திருக்கு. அதுக்கெல்லாம் விஜய் குரல் கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட ட்விட்டர் பக்கத்தில் நன்றி சொல்கிறதுக்கும் வாழ்த்து சொல்கிறதுக்கும் மட்டும்தான் அவர் அந்த ட்விட்டர் பக்கத்தை பயன்படுத்துகிறார். ஒரு கட்சி தலைவர், முன்னாடி ஒரு நடிகர் விஜய் எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம், இன்றைக்கி ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு சொல்கிறவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தை வெறும் நன்றி சொல்கிறதுக்கும் வாழ்த்து சொல்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாரு. எந்த இடத்துலையுமே அரசியல் நிலைப்பாடுகள் குறித்த அவருடைய கருத்துக்கள் அந்த பக்கத்தில் வரவே கிடையாது. முதல் முறையாக ஒரு அரசியல் பேசினது அப்படிங்கிறது இந்த நீட்டு சம்மந்தமாக கடந்த முறை கூட்டம் போட்டு பேசினதில் நீட்டு சம்மந்தமாக பேசினார். அது கூட அதுக்கு முன்னாடி கூட்டத்திலலாம் ஒரு அரசியலே பேசலை, விமர்சனங்கள் பெருசாக வர ஆரம்பிச்சதுனால அதை பேசினார். அதில் சில முக்கியமான விஷயங்களை வச்சாரு. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும், அதெல்லாம் உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். அடிப்படையில் திராவிடம் அப்படிங்கிற பேரை அவர் கட்சியில் சேர்க்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்குது. அப்போ இன்றைக்கி இப்போ புதுசாக வரக்கூடிய கட்சிகள்லாம் திராவிடம்ங்கிற பெயரை விரும்பத்தகாத சொல்லாக பார்க்குதா அப்படிங்கிற விவாதம் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி விஜயும் திராவிடங்கிற பெயரை அவரோட கட்சியில் சேர்க்கலை. ஆனால் அவர் பேசக்கூடிய விஷயங்கள், மேடைகளில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் திராவிட இயக்கங்கள் வைக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை ஒத்ததாக இருக்கு. அண்ணாவை படிங்க அப்படிங்கிறாரு.
பெரியாரை கூட சொல்லியிருக்காரு. ஆமாம். அப்போ அவர் வந்து அந்த பேரை தான் அவர் வைக்கலையே தவிர அவர் பேசுகிற விஷயங்கள் இவங்களை ஒத்ததாக தான் இருக்குது. மதச்சார்பின்மை சொல்கிறாரு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மட்டும் போதாது. ஒரு அரசியல்வாதியை ஒரு கட்சியை தொடங்கி நான் இன்னும் 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யார் எதிரினே இன்னும் டிக்ளேர் பண்ணல. முதல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு, தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறீங்களே, எதனால் நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீங்க? ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு பொத்தாம் பொதுவாலாம் சொல்லக்கூடாது. யார் ஊழல் பண்ணுறாங்க, யாரை ஒழிக்க போகிறீங்க, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதுக்கு எதிராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ கூட பாராளுமன்ற எலெக்ஷன் போச்சு. பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜக ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ஒரு அரசியல் கட்சினா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நாங்கள் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம், சேஞ்சு கொண்டு வரோம். மாற்றம்ங்கிறதே வந்து நீங்கள் ஏற்கனவே ஆள்கின்ற அரசுக்கு மாற்றமாக இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் அந்த பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கணும். அதை நீங்கள் எடுக்கலை. அப்போ நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணாதான் விஜயினுடைய அரசியல் அப்படிங்கிறது தெரிய வரும். உண்மையில் அவர் எதை நோக்கி போகிறாரு, அவர் செல்லுபடி ஆவாரா, ஆக மாட்டாரா, இல்லை செல்லா காசாக திருப்பி நடிக்க போயிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அவர் யாரை எதிரியாக டிக்ளேர் பண்ணுறார் அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை, பொதுப்படையாக வந்து எதிரியாக டிக்ளேர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் திராவிட இயக்கத்தை வந்து எதிரியாக டிக்ளேர் பண்ணி தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாஜக மாதிரியான இந்துத்துவ சக்திகள் என்ன சொல்கிறாங்க, திராவிட இயக்கம் கழகம் இல்லாத ஆட்சி, அது திராவிட இயக்கம் தான் எதிரி அப்படின்னு அவங்க பேசி அவங்க ஒரு டிக்ளரேஷனுக்குள்ளே வர்றாங்க. இப்போ இவர் எதிரின்னு டிக்ளேர் பண்ணால் திராவிட இயக்கத்தை தான் அவங்க வந்து எதிரியாக டிக்ளேர் பண்ண முடியும். அவர் அப்படி தானே செய்வார். இல்லை, அதுதான் நீங்கள் யாருன்னு முதல் அவர் டிக்ளேர் பண்ணணும். அவர் அதை செய்வாரா இல்லையான்னு நம்ம சொல்கிறது வேற. அவர் டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் அவருடைய அரசியல் எது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகும். இப்போ வரைக்கும் அவருடைய அரசியல் வந்து அவர் பொத்தாம்பொதுவான சொற்றொடர்களையும் பொத்தாம்பொதுவான சில கோட்பாடுகளையும் சொல்லி தான் எஸ்கேப் ஆகிறாரே தவிர, ஸ்பெசிஃபிக்காக என்னோட பாலிடிக்ஸ் இது அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே தெளிவுபடுத்தலை. அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாத ஒரு பொலிட்டீஷியனாக இருந்துகிட்ருக்கார் இப்போ வரைக்கும். நம்ம பிரதமர் மோடியை சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரே பிரதமர் இவர் தான் நாட்டில் அப்படின்னு. அந்த மாதிரி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பத்திரிகையாளர்களையே சந்திக்காத ஒரு கட்சி தலைவராக இருந்துகிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு ஆரோக்கியமான போக்கான்னு கேட்டால், பத்திரிகையாளர்களே நீங்கள் சந்திக்க மாட்டீங்கன்னா நீங்கள் எப்படி மக்களை சந்திப்பீங்க? இப்போ நீங்கள் அடிப்படையில் மக்கள்கிட்ட நீங்கள் போக போகிறோம், மக்களுடைய தலைவர் நாங்கள் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, முதல் உங்களுக்கு தகுதி வந்து ஒரு தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரோட கேள்விக்கு பதில் சொல்லணும். பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்து இத்தனை மாதம் ஆகுது, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலை. அவர் கட்சியோட பேர் அறிவிப்பில் கூட அவர் இல்லை, அவர் வெளியிடலை. ஏதோ ஆன்லைனில் வந்து அனானிமஸாக வெளியாகுது. அது ஃபேக் நியூஸாக உண்மை நியூஸாக கூட கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி தான் ஒரு கட்சி பேருடைய அறிவிப்பே வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, வழக்கமாக ஒரு கட்சியினுடைய லெட்டர் பேட் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை வரும்போது, ஒரு பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு பெரியாருடைய புகைப்படமாக இருக்கட்டும், இல்லை அண்ணாவுடைய புகைப்படம், இல்லை கலைஞருடைய புகைப்படம், இல்லை தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தமிழரசனுடைய புகைப்படம், இப்படி வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக வைப்பாங்க. இல்லையா மோடியுடைய புகைப்படம், சாவர்கருடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சித்தாந்தத்தை முன் வைப்பாங்க. இடதுசாரியிலேருந்து வரக்கூடியவங்க மார்க்ஸ், ஏங்கல்ஸ், அவங்கவுங்க அம்பேத்கர், இப்படி தலித் அமைப்புகள் எல்லாருமே வைப்பாங்க. இவருடைய லெட்டர் பேட் முதல்ல வந்தப்போ எந்த ஒரு தலைவருமே மென்ஷனே பண்ணலையே. இல்லை, தலைவர்களை மென்ஷன் பண்ணுறதுலாம் ரெண்டாவது, கட்சி தலைவரே வரலையே, மற்றவங்களை மென்ஷன் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது. இப்போ பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, நம்ம கேட்குறதுலாம் ரெண்டாவது. கட்சியோட தலைவரே கட்சி பேரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வரலையே, அதானே இப்போ நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, டேரெக்டாக மாநாடுக்கு தான் வரும். மாநாட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வருவீங்கன்னா அப்போ நேராக சிஎம் சீட்டில் தான் போய் உட்காருவீங்களா என்ன? மக்கள் இந்த இப்போ அவங்களோட கட்சி பாடலை பார்த்தா நமக்கு நகைச்சுவையாக இருக்குது. அதில் ஒரு லைன் வருது, தூரம் நின்று பார்க்கும் தலைவர்கள் மத்தியில் தோளில் கை போட்டு பேசுகிற தலைவர் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அற்புதமான வரி கட்சி பாட்டில். இது வரைக்கும் இவர் எங்கே தோளில் கை போட்டு பேசியிருக்காரு? மக்களை வந்து இவர் பிறந்த நாளைக்கு கூட ரசிகர்கள்லாம் அவர் வீட்டுக்கு வெளியில் நின்று ஆரவாரம் பண்ணுவாங்க. இவர் வந்து அவங்க பார்த்து கை கூட காட்ட மாட்டார். இவர் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணுன்னா இவர் ஒவ்வொரு முறை ஒரு ஸ்டண்ட் அடிப்பார். அப்போ இது வரைக்கும் வந்து அவர் வந்து அவங்களோட ரசிகர்களோட கூட நெருங்கி பழகாத ஒரு நபர் தான் அவர். மக்களோட நெருங்கி பழகுறதுலாம் ரெண்டாவது. அவங்க ரசிகர்களுடைய அவரை உயிராக நினைக்கிற, அவரோட ரசிகர்களுடைய கூட அவர் நெருங்கி பழகாத நபர் தான் அவர் இருக்காரே தவிர,
அவர் போய் தோளில் கை போடும் தலைவர், தூரம் நின்று பார்க்கும் தலைவர்கள் காலம் போச்சு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அது நகைச்சுவையானதாக அந்த வரி இருக்குது. அப்போ இந்த கேரக்டர்லாம் மாற்றிக்கிட்டாதான் அரசியலில் நிற்க முடியும். இல்லை, அவருடைய பாடலில் பெரியார் அண்ணா படத்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 3 எழுத்து காலம் வந்து திருப்பி வந்துருச்சுன்னு அண்ணாவும் விஜய் அண்ணாவும், அந்த அண்ணா இந்த அண்ணா 3 எழுத்து காலம் அது திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு யூஸ்வலாக வரக்கூடிய கட்சியில் வர பாடல்களில் வரக்கூடிய பில்டப் தான் அதெல்லாம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், வாழ்வாதார சிக்கல்களில் என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறீங்க, இதுதான் உங்களோட அரசியலை தீர்மானிக்க போகுது. இது நாள் வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள நடிகராக நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக குரல் கொடுத்தது இல்லை. காவிரி பிரச்சனைனா நடிகர் சங்கம் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்க கூப்பிடுறாங்கன்னு வந்து உட்கார வேண்டியது, அப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு. வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல நடிகர் சங்கம் போராட்டம் பண்ணாங்கன்னா உண்டு, இல்லைன்னா உங்களுக்கும் பொது சமூகத்துக்கும் எந்த தொடர்புமே இது வரைக்கும் இருந்ததில்லை. இல்லை, நீங்கள் பொது சமூகத்தை தான் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்தப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்களே வந்திருந்தாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான முக்கியமான நாட்டில் நிறைய பேர் வந்து அவருடைய களத்திலே இருந்தாங்க, மேடையில் இருந்தாங்க, கட்சி பேர வரைக்கும் இருந்தாங்க, கொள்கை பிரகடன வெளியிருந்தும் இருந்தாங்க, பதவிகளில் இருந்தாங்க, ஒரு டீம் இருந்துச்சு. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வெளியே வந்து அவர் கட்சி தொடங்கும் போது திமுகவிலிருந்து ஒரு கணிசமான ஆட்கள், நல்ல நாலேஜபிளான ஆட்கள் ஒரு கூட்டத்தை வந்து அவர் பின்னாடி இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் அவர் டிஸ்பிளே பண்ணார், கட்சி ஆரம்பிக்கும் போதே டிஸ்பிளே பண்ணார். நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து கட்சி ஆரம்பித்து டெவலப் பண்ணும்போது அவங்க சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இவர் வந்து சிவில் சமூகத்தை விட்டுருங்க, இப்போ கட்சி ஆரம்பிக்க போறாரு, இன்னைக்கு கொடி டிக்ளேர் பண்றாரு. அனுபவம் சார்ந்த அரசியல்வாதிகள், திராவிட இயக்கத்தின் மீது முரண்பாடு உள்ளவங்க இருப்பாங்க, இடதுசாரி இயக்கத்தின் மீது முரண்பாடு இருப்பாங்க, தலித் இயக்கத்தின் மேல முரண்பாடு உள்ளவங்க இருப்பாங்க, பாஜக மேல முரண்பாடு உள்ளவங்க இருப்பாங்க. இது மாதிரியான அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்களை கூட தன் பக்கத்தில் நிறுத்துறதுக்கோ வைத்துக்கிறதுக்கோ அணி சேர்க்கிறதுக்கோ அவர் தயாரா இல்லையா? அதான் நம்ம இயல்பாக எழக்கூடிய டவுட்டாக இருக்குது. புஷி ஆனந்த் தவிர வேற யாரையும் இது வரைக்கும் அந்த கட்சியில் யார் இருக்காங்கன்னு அவர் கண்ணில் காட்டல. இன்னைக்கு வரைக்கும் டிவியில் யாரோ பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, அவங்கள இப்போ தான் நம்ம முதல் முறையாக பார்க்குறோம், இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்போ அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் யாரையும் பக்கத்தில் வச்சுக்கிறதுல அவருக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. யாரும் இல்லை தான். ஆமாம், யாரையும் அவர் வச்சுக்கல, இல்லை யாரும் போய் சேரலையாங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இப்படி தான் அவருடைய கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்புங்கிறதே ரொம்ப பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது பெரிய க்ரௌட் இருக்குது, அவருடைய படங்களில் ரசிகர்கள் அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க. இதெல்லாம் வச்சு அரசியலில் யாரும் ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏராளமான நடிகர்கள் வந்திருக்காங்க. தெலுங்கில் அவ்வளோ பெரிய நடிகர் சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பித்து தெலுங்கில் சூப்பர் ஸ்டாராக இருந்த சிரஞ்சீவியே கட்சி ஆரம்பித்து அவரால் நிற்க முடியல. இப்போ இன்றைக்கி விஜய் ஆரம்பிச்சிருக்காருன்னா நீங்கள் வந்து அடிப்படையில் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேஸ்மெண்ட்டே இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது. இவர் கட்சியில் புஷி ஆனந்த் ஒரு ஆள் தான் வெளியில் தெரிகிறாரு தவிர வேறு யார், என்ன பொறுப்பாளர், என்ன இது யாரும் தெரில. இல்லை, ஒரு வாட்ஸ்அப்பில் ஆட்களை சேர்த்து அதை வந்து ஒரு கட்சியாக மாற்றி அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூட அவருக்கு இருக்கலாம் இல்லையா? வாட்ஸ்அப் குரூப்பை பிளாக் பண்ணால் கட்சி காணாமல் போயிடும், அப்படி தான் ஆகும். அப்போ நீங்கள் நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறீங்க, அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ மாணவர்களோட பேசும்போது அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து டாக்டர் எப்படி ஒரு கேரியராக சூஸ் பண்ணுறீங்களோ, என்ஜினியரிங் எப்படி ஒரு கேரியராக சூஸ் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி பாலிட்டிக்ஸை ஒரு கேரியராக நீங்கள் எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஃப்யூச்சரில் பாலிட்டிக்ஸ் ஒரு கேரியராக மாறணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது அப்படிங்கிறார். அடிப்படையில் ஒரு புரிதல் இல்லாத பேச்சு அப்படின்னு தான் இதை நம்ம சொல்ல முடியும். இப்போது பாலிட்டிக்ஸ் எப்படி ஒரு கேரியராக இருக்க முடியும்? இப்போ ஒரு கேரியர் அப்படின்னா நீங்கள் அதில் என்ன நினைப்பீங்க? எதுக்காக உங்களுக்கு ஒரு கேரியர் தேவைப்படுது? ஒரு கேரியர் அப்படிங்கிறது தொழில், எனக்கான பொருளாதாரத்தை நான் சம்பாதிச்சுக்கிறதுக்கான ஒரு வேலை. அதில் நீங்கள் முன்னேறணும், அதில் எனக்கு விருப்பம் உள்ளதும் இருக்கும், வேறு வழி இல்லாமல் பணத்துக்கானதும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும். அதான் பதவிகள் மேலே போகணும், சம்பாதிக்கணும், இதுதான் ஒரு கேரியர். அப்போ உங்களுக்கான நலம் அதை சார்ந்து தான் உங்களோட கேரியர். கேரியரோட நிலமே பணம் சம்பாதிக்கிறதும் மேல் பதவிகளுடைய தனி மனித நலனை சார்ந்து தான் கேரியர் அமையுது. கேரியருங்கிறது பொது நலன் சார்ந்தது கிடையாது. அப்போ பாலிடிக்ஸ் எப்படி கேரியராக இருக்க முடியும்? அடிப்படையே புரியாமல் அரசியலுக்கு வந்த நபராக இருக்கிறாரு விஜய். இதெல்லாம் அவர் வந்து மாற்றிக்க வேண்டி தேவை இருக்குது. இதெல்லாம் மாற்றிக்கலன்னா கரை சேர முடியாது அரசியலில். ஏன்னா பாலிடிக்ஸுங்கிறது அப்போது அரசியலுடைய அடிப்படை தேவை வந்து சாக்ரிஃபைஸ். கேரியரில் நீங்கள் அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு, நீங்கள் மேம்படுறது முன்னேற்றம் கேரியர். பாலிடிக்ஸில் நீங்கள் அடைய வேண்டியது முன்னேற்றம் கிடையாது. மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை தியாகம் செய்யணும், உங்களுடைய வளங்களை தியாகம் செய்யணும், உங்களுடைய உழைப்பை தியாகம் செய்யணும், உங்களுடைய எல்லாவற்றையும் மக்களுக்காக தியாகம் செய்யணும்.
என்னுடைய உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்கிறது சும்மா ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அரசியலில் நீங்கள் உங்களுடைய உடல்லேருந்து எல்லாத்தையும் மக்களுக்காக தியாகம் பண்ணணும். அப்போ தான் மக்கள் உங்களை மேலே தூக்கி வைப்பாங்க, மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய மேலே வருவீங்க. இதுதான் அரசியலினுடைய அடிப்படை. அப்போ அரசியலில் முக்கியமானதுங்கிறது தியாகம். அது கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதமே அடிப்படையில் தவறானது. கேரியராக நினச்சி ஒரு இளைஞன் அரசியலுக்குள்ளே வரான்னா அவன் அதில் எப்படி மேலே போகிறதுன்னு யோசிப்பான், அதில் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்பானே தவிர, இன்றைக்கி நீங்கள் மீத்தேன் திட்டம் மாதிரி ஒரு திட்டம் வருது அப்படின்னா மக்களோட நின்று போராடி இதை எப்படி யார் எதிர்த்தாலும் இதை நான் கொண்டு வராமல் மக்களை காப்பாற்றுவேன்னு போய் களத்தில் நிற்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கேரியர் அது. கேரியர்லாம் போய் அடி வாங்கினு ஜெயிலுக்கு போயின்னு கேஸ் வாங்கின்னு இருக்க மாட்டான். நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காருன்னா அன்றைக்கி மிசா சட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சும்மா தியாகம் பண்ணாமலாம் யாரும் அரசியலில் வந்துட முடியாது. ஈவன் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட இறங்கி உழைச்சி அவங்களாம் சம்பாரிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வேற. பட் அதில் ஒரு அவங்களுடைய நேரத்தை அவங்களோட இதை வந்து மக்களுக்காக செலவு பண்ணுறதுங்கிறது தான் அரசியலில் முக்கியமானது. அரசியலை கேரியர் அப்படின்னு நீங்கள் வரையறுத்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பணம் சம்பாதிக்கிற ஒன்றா அது மாறும். அப்போ அரசியலுடைய டெஃபினேஷனை நீங்கள் தப்பாக மாற்றுறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒன்று மாற்றப்படக்கூடாது. இந்த அடிப்படையை விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து இயங்கணும்னா. இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து சினிமாவை விட்டு வர்றதே ஒரு பெரிய தியாகம் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. பல லட்சம் கோடி பிஸ்னஸ் நடக்குது, அதை விட்டுட்டு ஒரு கட்சி துவங்குறாரு, அதே ஒரு பெரிய தியாகம் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அந்த தியாகத்தை பண்ணிட்டு போட்டோம், அதனால மக்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இல்லை, அவர் கலைத்துறையில் ஒரு அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய நீண்ட 50 ஆண்டு காலம் அவருக்கு வாழ்க்கை இருக்குது. அந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழ் கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காரு. மக்களுக்கு தேவையான படத்தை எடுத்திருக்காரு, மக்களுக்கு தேவையான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சமூக விழிப்புணர்வான, அரசியலை போற்ற மாதிரி, சமூக உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி படங்களை இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காரு. அதிலிருந்து அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வர ஆரம்ப கால எஸ்ஜே சூர்யா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அன்பே யார் உயிரே, நியூ, வாலி, குஷி. ஆமாம், இதெல்லாம் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு பிராண்ட் இருந்தது. எஸ்ஜே சூர்யா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து விஜயுடைய இளைய வயது படங்கள்லாம் பார்த்தோம்னா அவர் அந்த காலத்து எஸ்ஜே சூர்யா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள்லாம் அந்த மாதிரி தரமான 3ஆம் தர 4ஆம் தர படங்களாக தான் இருக்கும். பாத்ரூமில் செங்கல்ல எடுத்துட்டு மாமியாருக்கு சோப் போடுறது, இப்படிப்பட்ட அவங்க அப்பா அம்மா நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள். இப்போ அவர் படங்கள் பெரும்பாலான படங்கள் வந்து எஸ்ஜே சூர்யாவினுடைய அந்த ஆரம்பகால படங்கள் மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் விஜயுடைய கேரியருங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை, அப்போ 50 ஆண்டு காலம் ஒரு துறையில் அவர் இருக்காரு. அவர் அந்த துறையில் மக்களுக்காக இது வரைக்கும் எந்த மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அவர் என்ன மக்களுக்கான ஒரு நல்ல படத்தை இதுக்காக கொடுத்துருக்காரு? இது வரைக்கும் எல்லாமே கமர்ஷியல் படங்கள் தான். அவர் வேணா நான் வந்து சர்க்கார் நடித்தேன், ஒரு விரல் புரட்சின்னு பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து கமர்ஷியல் லாபத்துக்காக எடுக்கப்பட்ட ஜெய்பி மாரியோ, இல்லை வந்து இப்போ மாமன்னன், நீங்கள் வந்து பரியேறும் பெருமாள், விசாரணைன்னு ஒரு படம், விசாரணை, அது சமூகத்தில் ஒரு பெரிய விவாதத்தை மக்களுக்காக கிரியேட் பண்ணிச்சு. நீங்கள் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்குறீங்க, அந்த படத்துக்கான மொத்த பட்ஜெட்டே 3-4-5 கோடிக்குள்ளே முடிஞ்சிடும். அப்படி ஒரு படம் நீங்கள் நினச்சிங்கன்னா 50 படம் எடுக்கலாம். சமூகத்தில் 50 பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது மாதிரி எடுக்கிறதுக்கு தயாராக வாய்ப்பு கிடைக்காம நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் கோடம்பாக்கத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. கடைசி விவசாயி மாதிரியான படங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் நினச்சா 100 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படியெல்லாம் எந்த முயற்சி, பரிசோதனை முயற்சி கூட நீங்கள் பண்ணது கிடையாது. நீங்கள் எடுத்ததெல்லாம் சர்க்கார், சிவகாசி, திருப்பாச்சி, இப்படி தான் எடுத்திருக்கீங்க. கில்லியாவது ஒரு கமர்ஷியல் படம். இந்த மாதிரியான ரொம்ப ஒரு கமர்ஷியலான தன்மைகள் மட்டும்தான் மையப்படுத்தி நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் எதை இழந்தீங்கன்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த 50 ஆண்டு காலம் ஒரு கலைத்துறையில், அதாவது அரசியல் ரீதியான எந்த இம்ப்ரூவ்மெண்ட், அரசியல் ரீதியாக கலைக்கு விஜய் எந்த பங்களிப்பும் செய்தது கிடையாது. கலையிலிருந்து அரசியலை அடையிறதுக்கான லாபத்தை அவர் கலைத்துறையிலிருந்து பெற்றிருக்கிறார். அதனால் அவர் அந்த இடத்த விட்டு வர்றாருன்னா மேபி அவர் வந்து ஒரு 6 மாதம் இதில் பரிசோதனை முயற்சி பண்ணிவிட்டு, இல்லை 1 வருஷம் பரிசோதனை முயற்சி பண்ணிவிட்டு, இந்த இடம் நமக்கு செட்டு ஆகுமா ஆகாதான்னு பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் அதுக்கே போயிடலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா அரசியலில் போட்ட வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாதுன்னெலாம் எதுவும் கிடையாது. அதனால் அவர் அதை விட்டு வர்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு கேப் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அரசியலில் இயங்குறதுக்கு படம் நடித்தா கண்டிப்பாக அரசியலில் இயங்க முடியாதுங்கிறது ஒரு யதார்த்தம். அதனால் அதை விட்டுட்டு வந்திருக்காரு. ஏன்னா கமலஹாசன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். படமும் நடிச்சுக்கிட்டு பிக் பாஸும் போயிட்டு அரசியலுக்கும் வந்தால் என்ன ஆகாருங்கிறது கமலஹாசன் பெரிய எக்ஸாம்பிள். டார்ச் லைட் ஒன்று வீணாக போச்சு.
ஒரு எலெக்ஷனில் ஒன்றா எனக்கு 5%, 6%, 8%, 10% ஓட் பேங்க் காட்டலாமே தவிர அது நிரந்தர ஓட் பேங்காக மாறாது. தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரு 10% 15% அதிமுகவும் எனக்கு பிடிக்கல, திமுகவும் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குற ஓட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 15%க்கு அதிகமாகவே இருக்குது. அந்த ஓட் பேங்க்கு யார் புதுசாக ஒரு பிளேயர் உள்ளே வந்தாலும் சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்ப்போமே, நம்ம ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இவங்க தானே இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லா வாட்டியுமே. அப்போ அந்த வாக்குகள் பிரிக்கிறதுல இடத்துல தான் சீமான் இருக்கார், இன்னைக்கு விஜய் இருக்கார், அண்ணாமலை, கமலஹாசன் இருந்தார். அண்ணாமலையே அந்த வாக்குகளை பிரிக்க வந்தவராக காட்டுறாங்க. ஆனால் அவரால் அந்த வாக்குகளை கூட பிரிக்க முடியலங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இல்லை அவர் வாக்குகளை தான் திருடிடுறாங்க, அவர் பாவம், அவர் வாக்குகள் இல்லாமல் ரொம்ப வேதனை அடைகிறாரு. அதனால் இந்த 15-20% அதிகபட்சம் இந்த வாக்குகளுக்குள்ள தான் இவங்க எல்லாருடைய போட்டியுமே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான 4-5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் விஜய் ஒரு பிளேயராக இப்போ களமிறங்குறாரு. இந்த 20க்குள்ளே ஒரு எத்தனை % கைப்பற்றார் அப்படிங்கிறது தான் அதை அவர் தெரிஞ்சுப்பார் இந்த தேர்தல் மூலமாக. இந்த தேர்தலில் 2026 விஜய் பங்கேற்பதன் மூலமாக விஜயினுடைய பலம் என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் தன்னோட பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தேர்தலில் நிற்கிறதா தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அவருடைய வருகை வந்து இந்த தேர்தலில் பெரிய மாற்றத்தை எல்லாம் நிச்சயமாக உருவாக்காது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக தளர்ந்து போயிருக்கு, பல முகாம்களாக சிதைஞ்சு கிடக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர், அதில் பெரும் பொறுப்பாளர்கள் அடிக்கடி வெளியே போயிட்டே இருக்காங்க, ஆடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அது பெரிய அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அண்ணாமலை, கோவை பெல்ட்டில் தான் ஒரு முக்கியமான தலைவராக தன்னை நினச்சிட்டு இந்த தேர்தலில் ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்சிருக்கார். இப்போ அதை பிரதானமாக இந்த 3 பேர் வந்து தனக்கு ஒரு பெரிய பேன் தமிழ்நாடு கட்சியாக தன்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதாவது திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய ஒரு ஆள். இதில் அடிஷ்னலாக விஜய் வந்து சேர்றாரு. அப்படிங்கும்போது திமுகவினுடைய சாலிடான அந்த ஓட் பேங்க்லேருந்து ஒரு சதவீதம் அதை எவ்வளோ பிரிஞ்சு விஜய்க்கு வருமா, இல்லை அதிமுக, நாம் தமிழர், பாஜக இந்த ஓட்டுகள் பிரிஞ்சு அவருக்கு வருமா? எல்லாத்துல இருந்துமே அவருக்கு வரலாம், அதெல்லாம் ஆனால் ஒரு மைனர் பர்சன்டேஜாக தான் இருக்கும். இல்லை, நாம் தமிழர் ஓட்டு அவருக்கு வரும்னு தொடர்ச்சியாக பேசப்படுது. நாம் தமிழர் வாக்குகள் தான் அவருக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக ஓட்டோ, அதிமுக ஓட்டோ, பாஜக ஓட்டோ குறைந்தபட்சம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து ஆனால் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் ஆகும். நாம் தமிழர் வாக்குகள் அதிகமான வகையில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இவங்க 2 பேர் பிடிக்கல, இவங்க 3 பேர் பிடிக்கல, எனக்கு புதுசாக ஒருத்தர் தேவை, மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க. சீமானுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது அந்த இவர் வாங்கின 8%, நாம் தமிழர் வாங்கின 8%ங்கிறது சீமானின் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அவர் கூட உறுதியாக நிற்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய வாக்காளர் கிடையாது. மாற்றம் வேணும்னு நினைக்கிற வாக்காளர்கள். அப்போ அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு புது பிளேயர் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அதை நோக்கியும் மாறுவாங்க. அதனால தான் நாம் தமிழர் வாக்குகள் அதிகமாக விஜய்க்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே அதிகமாக இருக்குது. அதனால தான் சீமான் வந்து நாங்கள் வந்து எங்கள் தம்பி வந்தாருன்னா நான் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் அவர் வந்து விஜய் எது பண்ணாலுமே அடுத்த நிமிஷம் விஜய் அதை ட்விட்டருக்குள்ள போடுறாரோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இவர் போட்டுடுறாரு, என் அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பணி அப்படின்னு சொல்லிட்டு. சீமான் போட்டி போட்டுக்கிட்டு வாழ்த்து சொல்கிறது எதுக்குன்னா விஜய் அரசியல்னால பாதிக்கப்பட போகிறது அவர் தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலில் அதாவது அதிகமாக பயன்படுத்தப்பட்ட நிறம் அப்படிங்கிறது சிகப்பும் மஞ்சளுமாக இருக்கும். அது விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய கொடியாக இருக்கலாம், இல்லை வந்து தமிழரசன் அவர்களுடைய கொடியாக இருக்கலாம், சீமான் அவர்களுடைய கொடியை கூட அப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த வழியில் வந்ததுனால இது ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் தம்பிகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த கொடியை வச்சு நீங்கள் வந்து எழுதுனாங்கன்னா லாஸ் அவங்களுக்கு தான். இன்னொரு தமிழ் தேசிய கட்சி அப்படின்னா அப்போ நீ தேவையில்லை, தமிழ் தேசியத்துக்கு தான் ஒரு பாப்புலர் ஃபேஸ் வந்துடுச்சு. இல்லை சீமானையோட தமிழ்நாட்டின் இண்டு இடுக்கு மூளை முடுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மூஞ்சி வந்துடுச்சு. அப்போ உங்களுக்கு தான் லாஸ், அவங்கள ஏற்றிட்டு போயிடுவாங்க. அது இந்த கொடியை வச்சு நம்ம இப்போதைக்கு அந்த கொடியை பற்றின எந்த விளக்கமும் அவங்களும் கொடுக்கல. இல்லை அவங்களுக்கு எதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ் தேசியம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதை எங்கேயும் அவர் வெளிப்படுத்தினது இல்லை இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2009 அவர் அப்போவே அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்ச ஒருத்தர் 2009-8 காலகட்டத்திலேயே. இப்போ அவர் வந்து ரொம்ப தாமதம். அப்போவே அவர் அதுக்கான முயற்சியில் இறங்கினார். அந்த டைமில் அதை திமுகவும், அப்போ கலைஞர் இருந்தப்போ திமுகவும் அதை வந்து தடுத்தாங்க. அதிமுக இருந்தப்போ ஜெயலலிதா வந்து அந்த தலைவா படத்துலலாம் வச்சு மொத்தமாக முடிச்சு விட்டு அவர் வந்து ஒரு கட்டத்தில் அரசியல் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி இருந்து தான் இத்தனை வருஷம் கழித்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாதப்ப அவர் உள்ளே வரார்.
2008, 2009 ஒரு அரசியலுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் தான். ஏன்னா அவர் இப்போ புதுசாக ஒரு அரசியல் ஆசை வரல. அப்போவே அவர் வந்து ஈழ பிரச்சனை அப்போ தனியாக ஒரு உண்ணாவிரதம் நடத்தினது, மீனவர்கள் சுட்டு கொண்டப்போ அங்கே நாகப்பட்டினத்தில் போய் கூட்டம் நடத்தினது, இந்த மாதிரி சில அரசியலுக்கு வருவதற்கான அட்டம் வந்து அப்போவே பண்ணியிருக்கார். அதனால் வந்து ஆனால் அதுக்கப்புறம் நான் தன்னால் அரசியலில் வர முடியாது இவங்களை தாண்டி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒதுங்கி போயிட்டார். இப்போ ஒதுங்கி போவாரா? தமிழ் தேசியத்தின் மீதான உண்மையான அக்கறை அவருக்கு இருந்திருந்தா அவர் அரசியலுக்கு வந்திருக்காட்டாலும் வந்தாலும் வராவிட்டாலும் அதை தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்திருக்கணும். இப்போ வெற்றிமாறன் மாதிரியான இயக்குனர்கள் அவங்க அரசியலெல்லாம் இல்லை. ஆனாலும் மக்கள் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஏதோ ஒரு சைடு எடுத்து மக்களுக்கு ஆதரவு சொல்கிறாங்க. இல்லை, அவருடைய திரைப்படங்களே அரசியல் படங்களாக தான் இருக்குது. அதுவே ஒரு அரசியல் வேலை செய்யுது. திரைப்படங்கள் அரசியலாக இல்லைனா கூட உங்களுக்கு அரசியல், உங்களோட இதில் அரசியல் இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அரசியல் மக்களுக்கான பிரச்சனைகள் கொடுத்து ஏதோ ஒரு இடத்துலையாவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும். அப்போ நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிற ஐடியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. வர தேவையில்லைன்னா ஒதுங்கிடுறீங்க. அப்போ அதுக்கு பேர் அரசியல் கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ இதெல்லாம் தாண்டி அவங்க கொடிக்குடைய அர்த்தங்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய நிறங்களை வச்சு. பட் அவங்களா அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னால் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். 2 போர் யானைகள் வச்சுருக்காங்க. வெற்றி கழகம்ங்கிறதுனால வாகை பூ வச்சுருக்காங்க நடுவில். வெற்றி வாகை பூ சூடுறது அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டில் இருக்குது. அடிப்படையில் பண்பாடை மையப்படுத்தி அந்த கொடியை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த யானைகளையும். யானை வந்து எதனுடைய குறியீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விளக்க முடியுமா? நீங்கள் அது நம்மளால சொல்ல முடியாது. நம்மளுடைய கற்பனை வெர்ஷனாக தான் இருக்குமே தவிர அவங்களே சொன்னாதான் அது வந்து அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். யானையை மையப்படுத்தி பல விவாதங்கள் நடத்த முடியும். இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம் யானை. இப்போ அது ஒரு தலித்தியத்தினுடைய அடையாளமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, பௌத்தத்தினுடைய அடையாளமே யானைன்னு சொல்லுவாங்க. பௌத்தம், ஆசீவகம், பல விஷயங்கள் யானையை மையப்படுத்தி தமிழ் சமூகத்திலையும் இந்திய சமூகத்திலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் அவங்க எதுக்காக யானையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது, எல்லா யானையும் ஒன்றும் கிடையாது. அவங்க எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கிறது அவங்க தான் சொல்லணும். இந்தியாவுடைய தேசிய விலங்கும் புலி தான். ஈழத்தில் போராடின விடுதலை புலிகளும் புலி தான். புலி சின்னத்தை வச்ச ஒரு கொடி இருக்குன்னா அது வந்து தேசிய விலங்கு, இந்தியாவோட தேசிய விலங்கு வச்சுருக்காங்களா இல்லை அந்த புலிகளை வச்சுருக்காங்களாங்கிறது அவங்க யார் வச்சாங்களோ அவங்களுடைய நடவடிக்கையிலேருந்தும் அவங்க சொல்லும்போது தான் தெரியும். அதனால் நம்ம அதில் கற்பனைகளுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அது அவங்க அதை விளக்காமல் போனதே ஒரு பெரிய ஒரு முரண் தான். ஒரு கொடியை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அந்த கொடியோடைய அர்த்தத்தை மேடையில் சொல்கிறதுல என்ன இருக்குது? அப்போ அர்த்தமே தெரியாமல் தான் அந்த கொடியை வந்து நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்களாங்கிற கேள்வி வருது. அது பிற்பாடு பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம்னு அப்படிதான் அரசியல் கட்சியோடைய கொள்கைகளையும் பிற்பாடு ரிலீஸ் பண்ணுவாங்க. கொடியை ரிலீஸ் பண்ணிவிட்டு கொடிக்கான அர்த்தத்தை சொல்லலைன்னா என்னன்னு நினச்சி அதை பயன்படுத்துறது? ஒரு தொண்டனுக்கு ஒரு கொடியை பயன்படுத்தணும்னா அந்த கொடியுடைய எதுக்காக நம்ம அந்த கொடியை பயன்படுத்துறோங்கிற அர்த்தம் புரியணும்ல. இல்லை, அவர் விஜய் அவர் சொல்லிட்டாலே நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தான் அவங்க இருக்காங்க. அதுக்கு விஜய் மக்கள் இயக்க கொடியே போதுமே, எதுக்கு இந்த கொடி? அவருக்கு அவர் ஃபோட்டோ இருக்குல்ல, அது இன்னும் ஆத்மார்த்தமாக பயன்படுத்துவாங்கல்ல. அதனால் கொடியை வந்து ஒரு தொண்டன் பயன்படுத்தணும். இப்போ ஒரு தேசிய கொடி இருக்குது, இல்லை தமிழீழ தேசிய கொடி இருக்குது அப்படின்னா அதை தூக்கி பிடிக்கிறான்னா அதில் அவனுக்கு ஒரு ப்ரௌடு வருதுன்னா அந்த கொடியினுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியும், ஏன் அந்த கொடின்னு தெரியும். அதனால தான் அந்த ப்ரௌடு வருது, அதனால தான் தூக்கி பிடிக்கிறான். இந்த கொடி நான் எதுக்காக தூக்கி பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. அப்போ மாநாடு அறிவித்து நீங்கள் சொல்லும் போதுனா மாநாடு கட்சி கொடி இல்லாமல் நடத்துங்க. கொடியை கொடுத்துட்டு அர்த்தம் சொல்லாமல் போகிறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரம் நமக்கு தெரியல. இன்னொன்று, இவர் வந்து சீமானோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் லாப நஷ்ட கணக்கு, கூட்டணினாலே கூட்டல் கழுத்தல் கணக்கு எல்லா கட்சிகளும் பார்ப்பாங்க. பொதுவாக விஜய் சீமானோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஓன் ரிஸ்கில் இருந்து தான் அவர் வைக்க முடியும். அதுக்கான முயற்சி, அந்த முயற்சியில் அவர் இறங்க மாட்டார் அப்படின்னு தான் பொதுவாக பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா நாம் தமிழர் அப்படிங்கிறது ஒரு 8% ஓட்டை வச்சுருக்காங்க. அவரோட விஜயோட பர்சன்ட்டும் சேரும்போது அது கூடுதலாக மாறும் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தா நமக்கு தெரியும். பட் நாம் தமிழருக்கு நெகட்டிவ் ஓட்ஸும் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் பாஜகவை கூட சேர்ந்தால் அந்த கட்சிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு அதிமுக எக்ஸாம்பிள். இப்போ ஒரு காலத்தில் சிறுபான்மையினர்லாம் போட்டி போட்டு ஓட்டு போட்ட அதிமுக இன்றைக்கி சிறுபான்மையினரால் அவங்க தொடாத, அவங்க அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சியாக அதிமுக மாறிடுச்சு. காரணம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது. பாஜகவோட சேர்ந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு போடாமல் போயிடுறாங்க. அதே மாதிரி விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பாப்புலர் ஃபேஸ் உள்ள ஆள். எல்லா சமூகங்கள்லேயும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க.
இப்போ நாம் தமிழரோட கூட்டணி வைக்கும்போது நாம் தமிழர் வந்து பொதுவாக மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம், ஒரு பிரதானமாக மொழி சிறுபான்மையினரோட எண்ணிக்கை இருக்குது. அந்த வாக்குகளை விஜய் சீமானோட கூட்டணி வச்சா விஜய் இலக்க நேரம். அந்த ரிஸ்க்கை விஜய் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால சீமான் விஜய் கூட்டணி அப்படிங்கிறது விஜய் ஓன் ரிஸ்கில் தான் அதை எடுத்தாகணும். உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.